கோதுமைல வாடா அப்பா. மசாலா எடுத்துக்கலாம். ஏய் என்ன எதுக்கு அதுக்கு எடுக்கிற? ஏய் இதெல்லாம் பிச்சு வைக்காம வச்சிருக்கிறியா? எதை பிச்சு வைக்க? இப்ப நான் ஜூஸ் நான் பார்க்கவா? அது எந்த ஒரு எனக்கு என்ன நானே திங்க போறேன். பட்டமெல்லாம் பிச்சு போடுறா. என்ன காட்டும்டா? என்ன சட்டி காஞ்சி வச்சு இப்போ என்ன காயம்? நீ ஒண்ணு வேணாம். இங்க பாரு பத்தியா எவ்வளவு சூடா இருக்குன்னு. என்ன வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிய எப்படி கருகுன்னு பாரு. டக் டக்குன்னு பிச்சு போடு. பாட்டுட்டு போடுவோம்டா. நீ சொல்லுவார் உப்பு கரு தூக்கலாக தான் இருக்கணும் பாரு. இப்ப இல்ல இப்ப பாரு சட்டியோட தீ பிடிக்க போகுது. இப்ப இது என்ன சூடு ரொம்ப உப்பு உப்பு ஏன் கருகிரு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். 2 கறியை போட்டா கருகிறது கொஞ்சம் குறையும். உங்களுக்கு தெரியல. கரண்டி வாங்கடா. கம்மியா இருந்தா கேட்பீங்களா? வெந்திருச்சு அதுக்குள்ள என்ன கழுனடா எடுத்துட்டு போ. இதுல என்ன இருக்கு? கம்மியா இருந்தா கேட்பீங்களா? நல்லா இருக்காது. அதுதான் சொல்றேன். எது சொல்றேன் எல்லாமே கிண்டு ஒன்றும் பிரச்சனை கிண்டு. பட்டமலா போதும்டா. போதும்டா காந்துடா. போதும்டாடி போதும். சரியா 10 கூட போடுங்க. அப்படியே வச்சு சொன்னாலும் சிக்கலுக்கு அது விளங்காது. ஏன் இப்போ தப்பா பண்ணா ரைட்டா சொன்னா சொல்லதான் வேணும்ப்பா. ஏய் அமைதியாக இருந்தாலே பாதி பட்டாட்டு வரும். இதுக்கு உப்பு இருக்கு. இதுவும் தேவையில்லை. நீட்டாக இருக்கும். அப்படியா தண்ணியாக வேறு இருக்கு. அதான் பார்த்தேன். சரி இப்போ இறக்கிடுவோம். ஏன் பாண்டியன் விரதம் இருக்கிறதுனால வாங்கி சும்மா இருந்தாப்லையோ விளக்கு தேவையில்லை பொறிக்கிறது. வீட்டில் குடிக்க அவன் சமுதாய தலைவரோட நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ அதே மாதிரி அவன் ஆடுவேன். ஆமாம் நீ எங்கே பார்த்த? நைட்டு செல்ல வச்சுட்டு தூங்கிட்டு இல்லை. நைட்டு பார்த்தா அதில் தான் இருந்துச்சு. சரி அந்த மாதிரி தெரியுமா மாப்பிள்ள? பாறை வாங்கினோம்னா நல்லா இருந்துச்சு. அது பாறை இல்லை முள்ளு இருந்துச்சுப்பா. என்ன மாதிரி தர்ற கொய்யா திங்க மட்டும் வர்றது சட்டிக்குள்ள வரது இல்லை. அப்படியே உட்காந்துக்கிறது அப்படி சட்டி கழுவாம. எல்லா இடத்துலையும் இதே வேலையாக போச்சு. அது சமைப்போம் இது சமைப்போம் சொல்கிற விஷயம் இல்லை.